வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் கிளாஸு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எப்படி கிளாஸ் போச்சுன்னே தெரியல, சீக்கிரம் போயிடுச்சு 2 மணி நேரம் அப்படிம்பாங்க. ஒர்க் ஷாப் ப்ரோக்ராமராக இருந்தனால இப்போ எனக்கு எப்போவுமே நான் வந்து சமையல்லையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சீக்கிரம் முடிக்கணும், ரொம்ப பலாவரி அந்த மாதிரிலாம் பிடிக்காது. பொறுமையும் இல்லைன்னு வச்சுக்க, பொறுமை இருக்கும், பட் சில இதுலலாம் அப்படி இருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் எப்போவுமே கிளாஸஸ் எப்படி இன்னும் ரிஃபைன் பண்ணலாங்கிற நினப்பில் தான் ஆல்வேஸ் எப்போவுமே கையும் பேனாவுமா புக்குமா இருப்பேன். இதெல்லாம் இன்னும் எப்படி அவங்களுக்கு மாடர்னைஸாக சொல்லித்தரலாம், இன்னும் எப்படி அந்த ஒரு தாட்டில் எப்போவுமே ஆல்வேஸ் ஐம் பிஸி வித் த புக், நோட் புக் அண்ட் பென். அதனாலேயே சீக்கிரமே 80 வயசில் கண் இதாகிறது, இப்போவே கொஞ்சம் கண் ரகலை பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவியல் இப்போ நம்ம வந்து காய்கறிகள் கூட்டு பொரியல் அவியல், கூட்டு பொரியல் மசியல் அப்படி இப்படின்னு கொடுக்கறத விட்டுட்டு ஆல் டுகெதர் எல்லாமே நம்ம அவியலாக எல்லா காய்கறிகளும் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குங்கிறத எடுத்து அதை வந்து ஒரு வார்த்தைகளை ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு சிச்சுவேஷன் டயலாகாக பண்ணி அதை வந்து கிளாஸ் ரூமில் பல பேர் வந்து அவங்க வந்து உட்காந்து கவனி, இப்படி இருந்து கவனி அப்படின்னா வரவே வராது. ஜாலியாக அவங்களுக்கு அப்படி ஒரு நாடகம் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணணும், அதில் கிராமரு வேர்ட்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும். ஆமாம், அப்படின்னா நிறைய கிளாஸஸ் எல்லாம் என்னோடது நல்லா பிடிக்கும். எப்போ நான் வரல அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. நான் பெருமை சொல்லுது தான் உண்மை. மிஸ் அப்படியே நெஞ்சில் அப்படியே கொண்டு போய் என் மைண்டில் வச்சிடுறீங்க அந்த வேர்ட்ஸு, நிறைய சென்டென்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஷாப் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். சம்ச்சுவஸ், SUMPTUOUS. சம்ச்சுவஸ்னால் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்ச்சுவஸ்னால் என்ன, அது மனசுலேயும் வச்சுக்க முடியாது அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க. டேய் ரவி, ஷால் வி கோ டு த ஹோட்டல், ஷால் வி கோ டு திஸ் ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னா, திஸ் ஹோட்டல், ஐயோ இட்ஸ் சம்ச்சுவஸ், இட்ஸ் சம்ச்சுவஸ், ஆல் தி ஐட்டம்ஸ் ஆர் சம்ச்சுவஸ், ஐ கான் பேர், என்னால் தாங்க முடியாது, ஆல் தி ஐட்டம்ஸ் ஆர் சம்ச்சுவஸ். ஒரு இடத்துல ஒரு இட்லிக்கு 40 ரூபான்னு சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். 40 ரூபா, ஐயோ இட் இஸ் சம்ச்சுவஸ் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், காஸ்ட்லி அப்படின்னு. ஸோ இன்னொன்று சம்ச்சுவஸ் அப்படின்னா கிராண்ட். ரவி ஆக்சுவலி இன் மை ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். இன் தேட் ஃபங்க்ஷன் தே சர்வ்டு 20 ஐட்டம்ஸ் ஆன் தி பனானா லீஃப். 20 ஐட்டம்ஸ் பனானா லீஃபில் சர்வ் பண்ணியிருக்காங்க. த ஃபங்க்ஷன் வாஸ் ஸோ சம்ச்சுவஸ் அப்படின்னா ரொம்ப கிராண்டு. இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ சம்ச்சுவஸ்னால் காஸ்ட்லி, கிராண்டு. ட்ரை பண்ணுங்கள்.